ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் நம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு விலாக் தான், சாட்டர்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து விலாக் எடுக்கிறது கிடையாது. எப்போ நமக்கு டைம் இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து விலாகுன்னு போடுறது. ஸோ என்னால் முடிஞ்ச டைமில் தான் நான் அதை போடுறது. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒன் டே ட்ரிப்பு நம்ம ஸ்கூல்லேருந்து போகிறோம். அப்படிங்கிறனால காலையில் எப்போ எழுந்திரிக்கிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்ச சாட்டர்டே வந்து நம்ம தூங்கலான்னா இன்றைக்கி முடியல. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு காலையில் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்க சொல்லிட்டாங்க கஞ்சி போதுமா அப்படின்ட்டுருந்தாங்க. சரி, அதனால் கருப்பு உளுந்து, அதுக்கப்புறமா பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு குக்கரில் வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ஒரு 3 விசில் எடுத்துட்டோன்னு வைங்களாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து கஞ்சி ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சிலாம் வச்சு கொடுக்குறது அவ்வளோ ஒரு ஹெல்த்திங்க. பெரும்பயிறு, அதுக்கப்புறமா சிறுபருப்பு, பாசிப்பயிறு, அது இப்போ கருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டு அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ ஒரு நல்லது. எங்கள் பசங்களாம் பார்த்திங்கன்னா பயிரை வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. வேறு எல்லாம் கடையிலேருந்து கூட வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பயிர் வகைகள் சாப்பிடணும் அவங்களுக்கு கஷ்டம். அதனாலவே நான் வந்து எப்படி அவங்களுக்கு அதை உள்ளே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி கஞ்சினா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறது. அதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்து மஷ்ரூமும் அதுக்கப்புறமா கொஞ்சம் மீன் மேக்கர் போட்டு பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வந்து ஷார்ட்ஸில் நம்ம அப்லோட் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் மில்க் ஷேக்கு, எனக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா உண்டோ அதெல்லாம் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து தண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லஞ்சும் நான் வந்து அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டேன். அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அத்தைக்கு பசங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் மில்க் ஷேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். சரி, கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ மில்க் ஷேக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு நானும் அப்படியே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக குடிச்சு பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து வீட்டிலேருந்து ஒரு 8:30 தான் நான் கிளம்பியிருந்தேன். 9 o'clock கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 8:30க்குலாம் நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clockலாம் வந்துட்டோம். அந்த வீடியோ நான் வந்து ரிட்டன் அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீடியோ நான் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். 5 o'clock அப்புறமா நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஈவினிங் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தால் நமக்கு வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா பூஜை ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா போன வாரமும் க்ளீன் பண்ண நினச்சேன், முடியல. சரி, இந்த வாரமாக க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா உடனே பூஜை ரூம் க்ளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணாலும் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் நமக்கு அந்த பழைய பூக்கள், எண்ணெய் பிசுறு எல்லாமே இருக்க தான். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பார்டர் கோலம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுறாட்டு இருந்துச்சு. சரி, இந்த ஸ்டிக்கர் எல்லாமே நம்ம வந்து மாற்றிட்டு புதுசாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்னா ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். சரி, மாற்றுறதுக்கு தான் நமக்கு டைம் இல்லாமல் இருந்துச்சு. சரி, இன்றைக்கி எல்லாமே மாற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், ரொம்ப எண்ணெய் பிசுறெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்பப்போ க்ளீன் பண்ணுவேன், இருந்தாலும் இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே எடுத்துட வேண்டியதான். இனி இதுக்கு மேலே இது வச்சா வந்து அந்தளவுக்கு நமக்கு இருக்காது. அதனால் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் ரேக்கில் கீழே ரெண்டையுமே நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நார்மல் வாட்டர் போட்டு ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ரொம்ப தண்ணி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு இது ப்ளைவுட் தானே, இது ரொம்ப நம்ம யூஸ் பண்ணணும் வேலைக்கே ஆகாது. அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக தான் இது நம்ம செய்யணும். ரொம்ப தண்ணியாக ஊற்றி இது பண்ணக்கூடாது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணியில் அந்த துணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 1 டைம் வந்து பன்னீர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், நமக்கு வந்து நீட்டாகவும் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமத்துக்கு நம்ம எப்போவும் வைக்கிறதா சந்தனம், மஞ்சள், கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் இதையும் போட்டு நல்லா குழப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே அந்த ரேக்கில் வந்து நான் வந்து இந்த ஸ்வஸ்தி சிம்பிள் இருக்குல்ல, அதுதான் எப்போவுமே நான் வந்து பூஜை ரூமில் போடுறது. ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்பிளாக வந்து பட்டை போட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுப்பேன். அவ்வளோதான். அதுவே வந்து அந்த ஒவ்வொரு டைமும் அந்த நம்ம பூஜை ரூமை ஓப்பன் பண்ணும்போதும் அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ நான் வந்து புதுசாக வாங்கி வச்சுருந்த ஸ்டிக்கர்ஸ். இது வந்து இந்த பார்டர் ஸ்டிக்கர் வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இது வந்து போரூரில் ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். நான் எங்கே ஏதாவது பார்த்தேன்னா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வாங்கிடுவேன். வாங்கிட்டு எப்போ நம்ம வந்து மாற்றுறோமோ அந்த மாதிரி மாற்றிக்கிறது தான். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 3D ஷேப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த, நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ரெண்டுமே இதுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே வந்து லென்த்தியாக பார்டர் போடாமல் அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் வச்சுட்டு மிடில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட பாதம் இருந்துச்சு. சரி, அதை இந்த இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா
நம்மளுடைய விக்கிரகங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்ஸ் அந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு அபிஷேகம், ஒரு பாலோ அல்லது ஒரு பன்னீராலேயோ நம்ம வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி தான் மறுபடியும் நம்ம வந்து அதில் அவங்கள வந்து நம்ம வைக்கணும். இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல ஒரு விஷயமாகும். அவங்களுக்கு நான் வந்து என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா பால் அபிஷேகம் தான். அதேமாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன கற்பூரம் அல்லது நம்ம ஊதுபத்தியால் ஒரு நம்ம வந்து ஒரு தீபம் காட்டினதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து ஒரு பன்னீரால் ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த விக்கிரகங்கள்லாம் நம்ம எடுக்கும்போது அவங்கள மறுபடியும் நம்ம அங்கே வைக்கும்போது கண்டிப்பாக இந்த முறையை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அன்னபூர்ணி தாயார் வந்து நம்ம அரிசிக்கு மேலே ஒரு காயின்ஸ் வச்சு அதுக்கு மேலே அன்னபூர்ணி தாயாரை வச்சுட்டு வந்து நான் வந்து மேலே இந்த ரேக்கில் வந்து தூக்கி வச்சுருவேன். பிள்ளையாருக்கு முன்னாடி அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா கோமாதா இருக்கும், ஸோ அதையும் தூக்கி அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா மகாலட்சுமியோட விக்கிரகம் வச்சுருவேன். ஸோ மொத்தமாக வந்து நம்மளுடைய பூஜை ரூமை வந்து அழகாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.